ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆ ತಂದೆ, ನಿನ್ನನ್ನು ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படி இது கொடுத்திருக்கிற கிருபைக்காக, பலத்திற்காக, விசுவாಸ ನಂಬಿಕೆಗಾಗಿ ಸ್ತೋத்திரம். ಈ ಭಾನುವಾರದ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಜೀವವುಳ್ಳದಾಗಿ ನಾವು ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ, ನಮ್ಮ ಬಲಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇವೆ. கர்த்தருடைய பிரசன்னத்தை மதித்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ಆಶೀರ್ವದಿக்கும்படி ಜಪಿக்கின்றேன். ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಗೌರವಿಸಿ ಬಂದಿರೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರರನ್ನು ಸಹೋದರಿಯನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவரே. ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡೋ ದೇವರೇ. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீர் தொட்டு அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறேன். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಸೇರಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. பிரயத்தனப்பட்டு ஆண்டவர் பிரயாசப்பட்டு இந்த காலை நேரத்திலே அதிகாலையிலே குளிரின் மத்தியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ಪ್ರಯತ್ನಪಟ್ಟು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க நல்ல பிதாவே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ಆಶೀರ್ವದಿப்பாராக. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. 2026வது வருஷத்திலே 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ முதலாவது மாதத்திலே ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ முதல் மாசம் முதல் வாரம் ಮೊದಲನೇ ತಿಂಗಳು ಮೊದಲನೇ ವಾರ அதுல முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு, ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ ಇವತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. இந்த வருஷத்துல 52 வாரங்கள் இருக்கிறது. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ 52 ವಾರಗಳು ಉಂಟು. இது முதலாவது வாரம். ಇದು ಮೊದಲನೇ ವಾರ. முதலாவது வாரத்துல என்ன விசேஷம்? ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಏನು ವಿಶೇಷ? என்ன விசேஷம்? கர்த்தருடைய பந்தி, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿ. இந்த வருஷத்துல முதலாவது நம்ம கர்த்தருடைய பந்தியை எடுக்க போகின்றோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம். ಈ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருத்தமா இருக்கீங்க மத்தவங்க வரலையேன்னு சொல்லி? ಎಷ್ಟು ಜನರು ಬೇರೊಬ್ಬರು ಬರಲಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ದುಃಖದಲ್ಲಿದ್ದೀರಾ? யாருக்கும் துக்கம் இல்லையா? ಯಾರಿಗೂ ದುಃಖವಿಲ್ವಾ? எனக்கு துக்கமா இருக்குது. ನನಗೆ ದುಃಖವಾಗಿದೆ. சில பேர் வரலையே, எனக்கு துக்கமா இருக்கு. ಕೆಲವರು ಬಂದಿಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ನನಗೆ ದುಃಖವಾಗಿದೆ. உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கீங்க. ನೀವೆಲ್ಲ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ. யார் வந்தானா யார் போனா எனக்கு என்ன பாஸ்டர்? ಯಾರು ಬಂದ್ರೇನು ಯಾರು ಹೋದ್ರೇನು ನನಗೇನು ಪಾಸ್ಟರ್? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகிற இந்த வசனம் சில பேரை ரட்சிக்க போகிறது, சில பேர் அதை எடுத்துக்கொள்ளாமலே போய்விடுவார்கள். ನಿಮಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಬರುವ ಈ ವಾಕ್ಯವು ಕೆಲವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಕೆಲವರು ಅದನ್ನು ಕೇಳಿದರೂ ಅದು ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அதை குறித்து அவங்களுக்கு கவனம் இல்ல, மனசு இல்ல, இருதயம் இல்ல, விசுவாசம் இல்ல, அதே போயிடுவாங்க. ಅದನ್ನು ಕುರಿತು வருத்தப்படுகிறேன். ಅದನ್ನು ಕುರಿತು ಅವರಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ, ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. ಆದರೂ இன்னைக்கு கிடைச்ச இந்த அவகாசம், இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಇಂದು ಸಿಕ್ಕಿರುವ ಈ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த முதலாவது காரியத்தை நாம் எப்பொழுதுமே மறந்து விடுகிறோம். ಈ ಮೊದಲನೇ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಮರೆಯುತ್ತೇವೆ. முதல் நடந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதே இல்ல. ಮೊದಲು ನಡೆದ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಎಂದಿಗೂ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ವಿಧವಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முதல்ல கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? ಮೊದಲು ದೇವರು ಮಾಡಿದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? இந்த உலகத்திலே அவர் சிருஷ்டிக்கும் பொழுது என்ன செய்தார்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ ಏನು ಮಾಡಿದನು? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ದೇವರು ಬೆಳಕಾಗಲಿ ಅನ್ನಲು ಅಲ್ಲಿ ಬೆಳಕಾಯಿತು. வெளிச்சத்தை தான் அவர் தேவன் முதலாவதாக உண்டு பண்ணினார். ಬೆಳಕನ್ನೇ ದೇವರು ಮೊದಲು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிச்சத்திலிருந்து இருளை தனியாக பிரித்து எடுத்தார். ಬೆಳಕಿನಿಂದ ಕತ್ತಲೆಯನ್ನು ದೇವರು ಅದನ್ನು ಬೇರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இரண்டையும் வெவ்வேறாக பிரித்து வைத்தார், அது நல்லது என்று கண்டார். ಎರಡನ್ನು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ಮಾಡಿದನು, ಅದು ಒಳ್ಳೆಯದೆಂದು ಕಂಡನು. இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்கள், ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರು பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ನೋಡಿದರು.
இத நம்ம எங்க வாசிக்கிறோம்? ಇದನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ? மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ாம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது ವಚನದಲ್ಲಿ ವಾಸಿக்கிறோம். 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மத்தேயு 4:15 ಮತ್ತಾಯ 4:15 இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொல்லும்போது சொல்லப்படுகிறது. ಈ ವಾಕ್ಯವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ಈ ವಾಕ್ಯ மரண இருளிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே இயேசு போனாராம். ಒಂದು ಮರಣದ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೇಸು ಹೋಗುತ್ತಾನಂತೆ. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து போய் ஊழியம் செய்யும் போது ಅಂತ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ இந்த வசனம் சொல்லப்பட்டது. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಲಾಯಿತು, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ಕತ್ತಲಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ ಈ ಜನರು ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ನೋಡಿದರು. மரண இருளின் திசையில இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ಕತ್ತಲಲ್ಲಿ ವಾಸಿಸಿದ ಈ ಸೀಮೆಗಳ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಕಾಣಿಸಿತು. மரணத்தின் இருள், ಮರಣದ ಕತ್ತಲೆ, ಕಾರ್ಗತ್ತಲು. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? முதலாவது என்ன செய்தார் என்று சொன்னால், ದೇವರು ಮೊದಲು ಏನು ಮಾಡಿದನೆಂದರೆ வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், ಬೆಳಕನ್ನು ತರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ாம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 12 ವಾಕ್ಯ 12 8:12 8:12. When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. இப்ப நின்னு வாசிக்கிறார். கண்டினியூ வாசி. He said, I am the light of the world. I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, he will never walk in the darkness, but will have the light of life. ಯೇಸು ತಿರುಗಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಾರಂಭಿಸಿ, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀನಿ. ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಇರುವನು. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். మరలా యేసు, నేను లోకమునకు వెలుగును, నన్ను వెంబడించిన వాడు చీకటిలో నడువక జీవపు వెలుగు కలిగి ఉండునని వారితో చెప్పెను. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உலகத்திலே கொண்டு வந்தது முதலாவது என்ன கொண்டு வந்தார் என்றால் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ತರುವಾಗ ಲೋಕಕ್ಕೆ ಮೊದಲು ಬೆಳಕನ್ನು ತಂದನು. உங்களுடைய வாழ்க்கையில, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார்? ದೇವರು ಯಾವುದನ್ನು ಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ? இந்த 2026வது வருஷத்துல 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ முதலாக உங்க குடும்பத்துல என்னத்தை கொண்டு வருவார்? ಮೊದಲು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ತರುವನು? என்ன மாதிரி வெளிச்சம்? ಎಂತ ಬೆಳಕು? டியூப்லைட் வெளிச்சமா? டியூப்லைட் ಬೆಳಕೆ? ಸೀರಿಯಲ್ ಬಲ್ಬ್ங்களா? ಅಥವಾ ಸೀರಿಯಲ್ ಬಲ್ಬಾ? என்ன மாதிரி வெளிச்சத்தை கொடுப்பாரா? ಎಂತ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? ಜೀವ ஒளியை கொடுப்பார். ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்து போனவங்களுக்கு கூட ಕ್ಯಾಂಡಲ್ வைப்போம். ಅದು என்ன ಜೀವ ஒளியா? ಸತ್ತು ಹೋದವರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಕ್ಯಾಂಡಲ್ ಹಚ್ಚುತ್ತೇವೆ. ಅದೇನೋ ಜೀವದ ಬೆಳಕೆ. செத்து போன போட்டோங்களுக்கு கூட ಲೈಟ್ போட்டு வைப்போம். அந்த மாதிரி லைட்டா? ಸತ್ತು ಹೋದವರ ಫೋಟೋಗೆ ಕೂಡ ನಾವು ಲೈಟ್ ಹಚ್ಚುತ್ತೇವೆ. ಅಂತ ಬೆಳಕೆ? அந்த ಬೆಳಕು இல்ல. ಅಂತ ಬೆಳಕು. ಯೇಸು என்ன சொல்றாரு? ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ಮರಣ இருளிலே கிடக்கிறவர்களுக்கு நான் ಜೀವ ஒளியை கொடுப்பேன். ಕಾರ್ಗತ್ತಲಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ನಾನು ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಮರಣ இருள், மரணದ ಕತ್ತಲೆ, அதுல இருக்கிறவர்களுக்கு பயம்தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಒಂದು ಅನುಭವ ಭಯದ ಅನುಭವವಾಗಿರುತ್ತದೆ. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಬರೀ ಗೊಂದಲವೇ ಇರುತ್ತದೆ. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து என்ன வரும்? ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ದೇವರಿಂದ ಏನು ಬರುತ್ತದೆ? ಲೈಟ್ ಆಫ್ ಲೈಫ್ வரும், ஜீவ ஒளி வரும், ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕು ಬರುತ್ತದೆ. நானே அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒளியா இருக்கேன் இயேசு சொன்னார். ನಾನೇ ಆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த வருஷம் முழுசும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முடிவெடுக்கணும். ಈ ವರ್ಷ ಇಡೀ ವರ್ಷ ನೀವು ಏನು ಮಾಡಲಿದ್ದೀರಿ ಎಂದು ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, என்னை பின்பற்றுகிறவனுக்கு, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವವನಿಗೆ
ஜீவ ஒளியை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. 2026 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார், என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்டால், 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೇನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ಕೇಳಿದರೆ, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, ನನಗೆ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಗುತ್ತದೆಯೇ, ಹಣ ಸಿಗುತ್ತದೆಯೇ ಅಥವಾ ಆಸ್ತಿ ಸಿಗುತ್ತದೆಯೇ, யாரை நீங்க பின்பற்றி போறீங்களோ, எதை நீங்கள் பின்பற்றி போறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ಯಾರನ್ನು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುತ್ತೀರೋ, ಯಾವುದನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತೀರೋ ಅದೇ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால், ಯೇಸುವನ್ನು ಅನುಸರಿಸುವುದಾದರೆ காலையிலேயே முதல் வேளையே அவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுங்கள். ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಮೊದಲನೇ ತಾಸಿನಲ್ಲಿ ನೀವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿರಿ. வாழ்க்கை முழுவதும் ஜீவ ஒளியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ಈ ಇಡೀ ಜೀವನವು ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ಎರಡನೇದಾಗಿ 1 ತಿಮೊಥೆಯನಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்துல பார்த்தா, 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்க ஒரு அருமையான வசனம் இருக்குது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ ಉಂಟು. நம்ம வீட்டுல அடிக்கடி சண்டை வரும் இல்லையா? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಜಗಳವಾಗುತ್ತದಲ್ಲವೇ? ஒரு சண்டை வரும் இல்லையா? ಒಂದು ಜಗಳ ಬರುತ್ತದಲ್ಲವೇ? என்ன சண்டை வரும்? ಏನು ಜಗಳ ಬರುತ್ತದೆ? யாரு ஃபர்ஸ்ட்? ಯಾರು ಮೊದಲು? யாரு பெரியவங்க? ಯಾರು ದೊಡ್ಡವರು? யாரு முதல்ல? ಯಾರು ಮೊದಲು? சண்டை வருதா இல்லீங்களா? ಜಗಳ ಬರುತ್ತದಾ ಇಲ್ವಾ? யாருக்கு சண்டை வரும்? ಯಾರಿಗೂ ಜಗಳ ಬರುತ್ತದೆ? என்னப்பா சத்தமா மைக்ல சொல்லு. கசின்ஸுக்குள்ளயா? ஓ, கூட பிறந்தவங்களுக்கோ புருஷன் முன்னாடி சண்டை வருது இல்லையா? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳ ಬರುವುದಿಲ್ಲವೇ? யார் பேச்ச யார் கேட்கிறது? ಯಾರ ಮಾತನ್ನು ಯಾರು ಕೇಳುವುದು? இந்த வசனம் சொல்லுது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. படிங்க. For Adam was formed first, then who was created first? For Adam was formed first. Adam was formed first. Then Eve. Then Eve was formed. ಮೊದಲು ನಿರ್ಮಿತನಾದವನು ಆದಾಮನಲ್ಲಿ. ಮೊದಲು ನಿರ್ಮಿತನಾದವನು ಯಾರು? ಆದಾಮನಲ್ಲಿ. ಆದಾಮನು. ಆಮೇಲೆ ಹವ್ವಳು. ಆಮೇಲೆ ಹವ್ವಳು. எண்ணத்தினால் எண்ணில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். முதலாவது கிளெமெண்ட் உருவாக்கப்பட்டார். பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டார். பின்பு ஐரின் வந்தார்கள். హల్లెలూయా. హల్లెలూయా. తెలుగు. మొదట ఆదామును తర్వాత అవ్వయును నిర్మింపబడెను. హల్లెలూయా. முதலாவது யாருப்பா அப்படின்னா, ಮೊದಲು ಯಾರು ಎಂದು ಕೇಳಿದರೆ, தேவனுடைய கை வேலை முதலாவது யாரை உருவாக்குகிறது என்றால் மனிதனை, புருஷனை ಉರುವಾಕುகிறது. ದೇವರ ಕೈ ಕೆಲಸದಲ್ಲಿ ಮೊದಲು ಯಾರು ಉಂಟಾದರು ಎಂದು ಕೇಳುವಾಗ ಮೊದಲು ಪುರುಷರೇ ಉಂಟಾದರು. அப்பா நன்றி ஆண்டவரே அப்படி அதே சொல்லுவீங்க. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ದೇವರೆಂದು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? புருஷங்க கூட கை தூக்க முடிக்கிறாங்க பாருங்க, ಗಂಡಸರು ಕೂಡ ಕೈ ಎತ್ತುತ್ತಿಲ್ಲ. எழுப்பிடுங்க. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை கர்த்தர் முதலாவது உண்டு பண்ணினா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೊದಲು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋಣ. அப்படின்னு என்ன ಅರ್ಥ தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? உங்களுக்கு அப்புறம் உண்டாக்க போறவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் லீடரா இருக்கிறீங்க, பொறுப்பு வந்துருச்சு. ನಿಮಗೆ ನಂತರ ಉಂಟಾದವರಿಗೆ ನೀವೇ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಬೇಕು, ನಿಮಗೆ ಆ ಜವಾಬ್ದಾರಿ ಬಂದಿದೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனம் 26ನೇ ವಾಕ್ಯ. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ವಾಕ್ಯ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, இயேசு கிறிஸ்துவை தேவன் எங்கே யாருக்கு மத்தியில் அனுப்பினார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೇವರು ಎಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿದನು? யார மத்தியத்திலே அனுப்பினார்? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿದನು? தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பும் பொழுது யார் மத்தியிலே வந்து இயேசு பிறந்தார்? ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಭೂಮಿಗೆ ಕಳುಹಿಸುವಾಗ ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಬಂದನು? முதல் எந்த ஜனங்களுக்கு இயேசு கொடுக்கப்பட்டார்? ಮೊದಲು ಯಾವ ಜನರಿಗೆ ಯೇಸು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು? அந்த வசனத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿರಿ. யூதர்களுக்கு மத்தியிலே, இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே, ஆபிரகாமின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்து உதித்தார், பிறந்தார், வாழ்ந்தார். ಯಹೂದ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಇಸ್ರೇಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ, ದಾವಿದನ ವಂಶದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அவர்களுக்கு கர்த்தர் முதலாவதாக தரிசனமானார். ಅವರಿಗೆ ದೇವರು ಮೊದಲು ದರ್ಶನವಾದನು. அவர்கள் மூலமாகத்தான், ಅವರ ಮೂಲಕವೇ உலகத்தின் மற்ற தேசங்களுக்கு சுவிசேஷம் பரவியது. ಈ ಲೋಕದ ಬೇರೆ ದೇಶಗಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹರಡಿತು. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಓದುವಾಗ, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ, அல்லது பேதுரு ஆரம்பிக்கும் பொழுது, ಅಥವಾ ಪೇತ್ರನು ಆ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ, இயேசுவுடைய சீஷர்கள் ஆரம்பிக்கும் பொழுது, ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರು ಆ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ, யாருக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை முதலாவது கொண்டு போனார்கள்? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಂದರು?
யூதர்களுக்கு மத்தியிலே கொண்டு போனார். ಯಹೂದರ ಮಧ್ಯಕ್ಕೆ ಅವರು ತಂದರು. இஸ்ரவேலர்களைத்தான் தேவன் முதலாவது சந்திக்கிறார். ಇಸ್ರೇಲಿಯರನ್ನೇ ದೇವರು ಮೊದಲು ಭೇಟಿಯಾಗುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದನು. யூதர்கள் வழியாகத்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷமானது பரவியது, சபைகள் உண்டாக்கப்பட்டது. ಯಹೂದರ ಮೂಲಕವೇ ಲೋಕವೆಲ್ಲ ಸುವಾರ್ತೆಯು ಹರಡಿತು, ಸಭೆಗಳು ಉಂಟಾಯಿತು. யூதர்களுக்கு போய் முதல்ல சொல்லுகிறார் ஆண்டவரே. ಯಹೂದರಿಗೆ ಮೊದಲು ದೇವರು ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, அவர்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಅವರು ಕೇಳಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர்கள் அலட்சியம் பண்ணினால், ಆದ್ರೆ ಅವರು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರೆ சுவிசேஷம் எங்க போகும்? ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? புறஜாதிகளுக்கு மத்தியிலே போகும், ಅನ್ಯ ಜನರ ಮಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ இந்திய தேசத்தில் இருக்கிற நமக்கு கூட சுவிசேஷம் வந்துச்சு. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿರುವ ನಮಗೂ ಕೂಡ ಸುವಾರ್ತೆ ಬಂದಿತು. அப்போஸ்தலர் நடபடிகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 46 ವಾಕ್ಯ 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திலே போகிறோம். ಆಗ ಪೌಲನು ಬಾರ್ನಬನು ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತಾಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮೊದಲು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು ಅವಶ್ಯವಾಗಿತ್ತು, ಆದರೆ ನೀವು ಅದನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಅಪಾತ್ರರೆಂದು ತೀರ್ಪು ಮಾಡಿಕೊಂಡದ್ದರಿಂದ ಈಗೋ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ಜನರ ಕಡೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಮೊದಲು தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ದೇವರು ಬೆಳಕನ್ನು ತರುತ್ತಾನೆ. ಮೊದಲು யூதர்களை தேவன் வெளிப்படுத்தி அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்து இயேசுவை அனுப்பி அவரை ரட்சிக்கிறார். ಯಹೂದ್ಯರಿಗೆ ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ಯೇಸುವನ್ನು ಕಳುಹಿಸಿ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. மத்தேயுவின் சுவிசேஷம், ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ. இன்னொரு முதலாவதை பார்ப்போம். ಮತ್ತೊಂದು ಮೊದಲನೇ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 6ಆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ. 6ಆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ. ಮತ್ತಾಯ. But seek first his kingdom. Seek ye first the kingdom of God and his righteousness. And his righteousness. And all these things. And whatever you are in need, those necessities will be given to you as well. Given to you as well. ಹೀಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ನೀತಿಗಾಗಿಯೂ ಆಮೇಲೆ ಅದರ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡಿರಿ. ತವಕ ಪಡಬೇಕು. ಮೊದಲು ನೀವು ತವಕ ಪಡುವುದು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ, ದೇವರ ರಾಜ್ಯದ ನೀತಿಗೋಸ್ಕರ. ಇವುಗಳ ಕೂಡ ಅವೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ದೊರಕು. ನಂತರ ನಿಮಗೆ ಎಲ್ಲವೂ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ದೊರಕುತ್ತದೆ. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருக்கு நீதி செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம், அப்படி நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அவருடைய நீதிக்காக நீங்கள் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயோ, நான் சரியா பணம் சம்பாதிக்காத விட்டுட்டேனே, படிக்காத போச்சே, நான் வேலைக்கு போகலையே, பணம் சம்பாதிக்கலையே, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். తెలుగు. కాబట్టి మీరు ఆయన రాజ్యమును నీతిని మొదట వెతుకుడి, అప్పుడు అవన్నీ మీకు అనుగ్రహింపబడును. అన్నీయు హల్లెలూయా, హల్లెలూయా. దేవుని రాజ్యం, ದೇವರ ರಾಜ್ಯ ಅದು ಮೊದಲು. ದೇವರಾಜ್ ಎದು ಮೊದಲ? ಯಾವುದು ಮೊದಲು? ದೇವರ ರಾಜ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொருத்தரும், ಪ್ರತಿಯೊಬ್ಬರು இந்த வருஷம் முழுசு நீங்க என்ன பண்ண போறீங்க? ಈ ವರ್ಷವಿಡೀ ನೀವು ಏನು ಮಾಡಲಿದ್ದೀರಿ? உங்க கையில தான் இருக்குது, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಇದೆ. எதை தேடிட்டு போறீங்க? ನೀವು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? ಎದಕ್ಕಾಗ நீங்க தவக்கப்பட போறீங்க? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ತವಕ ಪಡುತ್ತೀರಿ? ದೇವರ ರಾಜ್ಯமா? ದೇವರ ರಾಜ್ಯವೇ? அப்படின்னா ಹಾಗಾದರೆ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்காக நான் போனேன், நான் பணத்தை சம்பாதிக்கிறதை விட்டுட்டேனே அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வராது. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ತವಕ ಪಡಲು ಹೋದೆನು, ಆದ್ರೆ ನಾನು ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸಲಿಲ್ಲ ಎಂಬ ಚಿಂತೆ ನಿಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு பணம் இருந்தா என்னென்னலாம் நீங்க தேடி இருப்பீங்களோ அது அத்தனையும் தேடாமலேயே உங்களுக்கு பின்னாடி வரும். ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇದ್ದರೆ ಏನೆಲ್ಲ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರೋ ಅದೆಲ್ಲವನ್ನು ನೀವು ಹುಡುಕದೆ ಅದು ನಿಮ್ಮ ಕೈಗೆ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. இதே வசனத்தை ஒரு பெந்தகோஸ்து சபையில பேசி இருந்தால் எல்லாரும் கை தட்டி இருப்பாங்க, அல்லேலூயா சொல்லி இருப்பாங்க. ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದು ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರೆ ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟುತ್ತಿದ್ದರು.
நம்ம சபையில எல்லாம் தூங்கு மூஞ்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಲಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. இல்லையா? நல்ல வசனத்தை எடுத்து சொன்னாலுமே தூக்கம் தான் பாஸ்டர் வருது, என்ன பண்றது? ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ ತೆಗೆದು ಹೇಳಿದರು ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಗೆ ನಿದ್ದೆನೇ ಬರುತ್ತದೆ, ಏನ್ ಮಾಡುವುದು? நீங்க உங்க பிரச்சனை இதுதான் பாஸ்டர், சும்மா டீப்பா போயிட்டீங்கன்னா நாங்க நல்லா டீப்பா தூங்குவோம். ನಿಮ್ ಸಮಸ್ಯೆನೇ ಇದೆ ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಬಹಳ ಆಳವಾಗಿ ಹೋದ್ರೆ ನಾವು ಆಳವಾಗಿ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀವಿ. பி ஹீல்ட் அப்படின்னா எல்லாம் முடிச்சுக்குவாங்க. ಸ್ವಸ್ಥವಾಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚರಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. பி பிளஸ்ட் அப்படின்னா உடனே முடிச்சுக்குவாங்க. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚರವಾಗ್ತಾರೆ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க போனா ஃபுல்லா தூக்கம் தான். ಮೊದಲು ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ತವಕ ಪಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನಿದ್ದೆನೆ ಮಾಡಿ. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பிரதர் பண்ணுவீங்க? ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ ಬ್ರದರ್? நாங்க வாக்கிங் தான் போவோம். ನಾವು ವಾಕಿಂಗೇ ಮಾಡೋದು. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சாப்பிட்டு தூங்குவோம். ಅದಕ್ಕೆ ನಂತರ ನಾವು ತಿಂದು ಮಲಗುತ್ತೇವೆ. எப்பதான் பைபிள் ரீட் பண்ண, எப்பதான் நீங்க தியானம் பண்ணுவீங்க? ಯಾವಾಗ ನೀವು ವೇದವನ್ನು ಓದಿ ಯಾವಾಗ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀರಾ? எந்திரிச்ச உடனே முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ಎದ್ದ ತಕ್ಷಣ ನೀವು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ. மீதி எல்லாம் உங்களுக்கு ஹெல்த் சூப்பரா வந்துடும். ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? நீங்க கேட்டீங்கன்னா ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದರೆ 2017 2016 17 என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். 2016 17 ನನ್ನನ್ನು ನೋಡಿದವರು ಹೇಳಬಹುದು நான் எப்படி இருந்தேன் அப்போ. ನಾನು ಹೇಗಿದ್ದೆ ಆವಾಗ. சீக்கு வீக்கு அப்புறம் சாகுற பெட்ல கிடந்தவனாண்டா இருந்தேன். மரணದ எலும்புகளை எண்ணி கொண்டிருந்தேன். எலும்பெல்லாம் தெரிஞ்சது எனக்கு. ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ನಾನಿದ್ದೆ. ನನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ನೋಡಬಹುದಿತ್ತು. கை அப்படி தூக்குறதுக்கு கஷ்டப்படுவேன். ಕೈ ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟೆ. அப்படி இருந்த என்னை ஆண்டவர் நிக்க வச்சிருக்காரு இல்லைங்களா? ಹಾಗಿದ್ದ ನನ್ನನ್ನು ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನಲ್ಲವೇ? ரொம்ப எக்ஸசைஸா பண்ணிட்டு இருந்தேன். ನಾನು ಏನು ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡದ್ನಾ? இல்ல, வசனத்தை விடாம படிச்சேன். ಇಲ್ಲ, ವಾಕ್ಯವನ್ನು ಎಡಬಿಡದೆ ಓದಿದೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நான் ஊழியத்துக்கு லீவ் எடுக்கல. ನಾನು ಸೇವೆಗೆ ಎಂದಿಗೂ ರಜೆ ಹಾಕಲಿಲ್ಲ. சேவை செய்துக்கிட்டே இருந்தேன். ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿದೆ. அதுதான் நீதியாக எனக்கு பட்டது. ಅದೇ ನಮಗೆ ನೀತಿಯಾಗಿ ಆಯಿತು. அதைத்தான் நான் செய்து கொண்டே இருந்தேன். ಅದನ್ನೇ ನಾನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆலோசனை கொடுப்பதை நிறுத்தல. ಆಲೋಚನೆ ಕೊಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. பிரேயர் பண்ணுவதை நிறுத்தல. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. குடும்ப பிரேயர் நிறுத்தல. ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. ஒருத்தருக்கு நான் அறிவுரை சொல்வதை நிறுத்தல. ಒಬ್ಬರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டே இருந்தேன். ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. அது தேவனுடைய ராஜ்யமா இருந்தது. ಅದು ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿತ್ತು. அதனால ಆದ್ದರಿಂದ நான் தேடாத, நான் முயற்சி பண்ணாத எத்தனை விஷயங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ನಾನು ಹುಡುಕದೇ ಇರುವ, ಪ್ರಯತ್ನ ಪಡದಿರುವ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. எனக்கு எது வேணும்னு நான் நினைச்சனோ, ನನಗೆ ಏನು ಬೇಕೆಂದು ನಾನು ಅಂದುಕೊಂಡೆನೋ அதுக்காக நான் முயற்சி எடுக்கவே இல்லை. முக்கியமா முழுமையாக நான் ஆண்டவருக்கே கொடுத்தேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಪಡಲಿಲ್ಲ. ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿದೆ. என்னுடைய ஹெல்த் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறாரு. ನನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನು ದೇವರು ಹಿಂತಿರುಗಿಸುತ್ತಾನೆ. நானு பிள்ளைங்க எதிர்பார்த்த வாழ்க்கையும் அவர்களுக்கு கொடுக்கிறாரு. ಮಕ್ಕಳು ಎದುರು ನೋಡಿದ ಆ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. மனைவி எதிர்பார்க்கக்கூடிய வீட்டையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಎದುರು ನೋಡಿದ ಮನೆಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟನು. பிள்ளைங்க எதிர்பார்த்த படிப்பையும் கொடுக்கிறாரு. ಮಕ್ಕಳು ಎದುರು ನೋಡಿದ ವಿದ್ಯೆಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟನು. சபைக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுக்கிறாரு. ಸಭೆಗೆ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அங்க போய் வர்றதுக்கு எங்களுக்கு வண்டியும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ನಾವು ಹೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಗಾಡಿಯನ್ನು ಕೂಡ ಕೊಟ್ಟನು. தினமும் பசியோட நாங்க கஷ்டப்படாதபடிக்கு எங்களுக்கு சாப்பாடையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ಪ್ರತಿದಿನವೂ ನಾವು ಹಸಿವಿನಿಂದ ಕಷ್ಟಪಡದೆ ನಮಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟು ದಯಪಾಲಿಸಿದನು. நல்ல துணிமணிகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನು, ವಸ್ತ್ರಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. விசுவாசத்தை பலத்தை கொடுத்திருக்கிறாரு. ವಿಶ್ವಾಸವನ್ನು, ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலೂಯಾ ಹೇಳೋಣ. அல்லேலೂಯಾ. முதலாவது செய்ய வேண்டியதை முதல்ல செஞ்சிடணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾಡಬೇಕಾದನ್ನು ಅದನ್ನು ಮೊದಲು ಮಾಡಬೇಕು. இந்த சபையில, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிற வரைக்கும், ನಿಮಗೆ ನಾನು ಸೇವಕನಾಗಿರುವವರೆಗೂ, எனக்கு அப்புறம் யாராவது வேற பாஸ்டர் வந்து டைமிங் எல்லாம் மாத்தினா அவர் மாத்திட்டு போவாரு, எனக்கு தெரியாது. ನನಗೆ ನಂತರ ಬೇರೆ ಪಾಸ್ಟರ್ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಟೈಮಿಂಗ್ ಬದಲಾಯಿಸಿದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் உங்களுக்கு போதகனாக இருக்கிற வரைக்கும், ನಾನು ನಿಮಗೆ ಸೇವಕನಾಗಿರುವವರೆಗೂ, ಬೋಧಕನಾಗಿರುವವರೆಗೂ, அதிகாலையிலே ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ உங்களை நான் எழுப்பி உங்களுக்கு வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಿಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇನೆ. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கண் திறந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ಓದಬೇಕೆಂದು ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. உங்க இருதயத்தில் இருந்து சுவாச காற்று ஜெபமாக வெளியில வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮತ್ತು ಆ ಶ್ವಾಸವು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿ ಹೊರಗೆ ಬರಬೇಕೆಂದು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. எத்தனை பேர் அதுக்கு அப்படியே பண்ணுங்க பாஸ்டர், நாங்க எந்திரிக்கிறோம் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹಾಗೆ ಮಾಡ್ರಿ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಎದ್ದೇಳುತ್ತೇವೆ ಎಂದು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? அல்லேலூயா.
Hallelujah. கர்த்தரை முதலாவது வச்சீங்கன்னா ದೇವರನ್ನು ಮೊದಲು ಇಟ್ಟರೆ அவர் முழுமையா உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க ஆரோக்கியத்துல அவரே வந்து முழுமையாக நிரம்பி விடுவா. ಆತನು ಮೊದಲು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆತನೇ ಮೊದಲು ಬಂದು ಇರುತ್ತಾನೆ. அவர் முதல்ல, ಆತನು ಮೊದಲು, அவர்தான் முதலாவது இருக்கணும். ಆತನೇ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. பாஸ்டர் எடுத்த உடனே எல்லாமே ஆண்டவருக்கே கொடுத்துட்டோம்னா அப்புறம் எங்களுக்குன்னு என்ன இருக்குது? ಪಾಸ್ಟರ್, ಮೊದಲೇ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ ನಮಗಂತ ಏನಿರುತ್ತದೆ? இருக்குதே எங்களுக்கு ஒரே ஒரு பாத்திரம். ನಮಗೆಂದು ಇರುವುದು ಒಂದೇ ಪಾತ್ರ. அந்த ஒரு பாத்திரத்துல ஆண்டவருக்குன்னே கொடுக்க சொல்றீங்களே, ಆ ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಹೇಳ್ತೀರಲ್ಲ, அவருக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் எங்களுக்குங்கிறது நாங்க கேட்கவே முடியாம போயிருமே. ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟರೆ ನಮಗೆಂದು ನಾವು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲವಲ್ಲ, அப்படிதானே? ಹಾಗಲ್ಲವೇ? சுஷாந்த் எஸ் 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 அங்கிள், கரெக்டா சொல்றீங்க அங்கிள் அப்படிங்கிறான். ಸುಶಾಂತ್, இல்லையா? ಇಲ್ವಾ? அப்படி இல்லைன்னா அப்படிதான் நினைக்கணும்பா. ಹಾಗಿಲ್ಲದಿದ್ರೆ ಹಾಗೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஒருத்தர் நம்ம சுந்தராஜ் பிரதர் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல முதல்ல அவர் உட்காந்துದಾருன்னு வச்சுக்கோங்களேன். ಒಬ್ಬರು ಸುಂದರಾಜ್ ಅಂಕಲ್ ಅವರು ಕುಳಿತಿರುವ ಚೇರಲ್ಲಿ ಮೊದಲೇ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ சுந்தராஜ் பிரதர் வந்தோடனே உட்கார மாட்டாரு, நின்றுட்டே இருப்பாரு. ಸುಂದರಾಜ್ ಬ್ರದರ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? முதல்ல யாரு உட்காந்துட்டாங்களோ எவ்வளவு இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல உட்காருவாரு அவரு. ಮೊದಲು ಯಾರು ಕುಳಿತಿದ್ರು ಕೂಡ ಎಷ್ಟು ಅವರು ಜಾಗ ಕೊಟ್ಟರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ? முதல்ல யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க அந்த இடத்த முழுசா எடுத்துக்குவாங்க. ಮೊದಲು ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವೋ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு தான் அங்கிள் நான் முதல்ல இயேசுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றா கிரேசி. ಅದಕ್ಕೆ ಅಂಕಲ್ ನಾನು ಮೊದಲು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ ಗ್ರೇಸಿ. முதல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ಮೊದಲೇ ನನಗೆ ಫ್ರೆಂಡ್ಸು. இல்ல சுஷாந்த்? ಅಲ್ವಾ ಸುಶಾಂತ್? இல்லையா? ಇಲ್ವಾ? நெட்ஃபிளிக்ஸா? ನೆಟ್ಫ್ಲಿಕ್ಸಾ? ஓகே. முதலாவது நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை முழுசும் நடத்தும். ಮೊದಲು ನೀವು ಯಾರಿಗೆ ಯಾವ ವಿಷಯಕ್ಕೆ ಕೊಡ್ತೀರೋ ಆ ವಿಷಯವೇ ನಿಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿ ನಡೆಸುತ್ತದೆ. அந்த இடம் தேவனுக்காக நீங்க கொடுத்தால், ಆ ಸ್ಥಳವನ್ನು ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟರೆ தேவனே உங்களை முழுமையாக நிறைத்து விடுவார், அவரೇ நடத்துவார். ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬಿಸುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அப்படி என்ன ஆண்டவருங்கிறீங்க? அவர் என்ன எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருக்கணுமா? ಹಾಗೆ ಏನು ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, ಆತನೇ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಮೊದಲು ಇರಬೇಕೆ? 1 யோவான் 1 ಯೋಹಾನ 4 அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம், 19ನೇ ವಾಕ್ಯ. 4:19. 4:19. We love because he first loved us. Because he first loved us. ದೇವರು ಮೊದಲು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ, ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ ನಾವು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் தாங்க முதல்ல நம்மளை கண்டுகிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, அன்பு காட்டினாரு. அதனால நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம செய்யறது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல, அவர் செஞ்சதுதான் முதல்ல. ఆయనే మొదట మనలను ప్రేమించెను గనుక మనము ఆయనను ప్రేమించుచున్నాము. நாம இன்னைக்கு வந்து துதிச்சமே, ஸ்தோத்திரிச்சமே, அது நாம முதல்ல பண்ணவே இல்லை. ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಸ್ತುತಿಸಿದ್ದು, ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ದು ಅದನ್ನು ನಾವು ಮೊದಲು ಮಾಡಲಿಲ್ಲ. நாம பண்ணி அவருக்கு அன்பு கொடுக்கல. ನಾವು ತೋರಿಸಿ ಆತನಿಗೆ ಪ್ರೀತಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர் ஏற்கனவே நம்மகிட்ட அன்பு காட்டிட்டாரு. ಆತನು ಮೊದಲೇ ನಮಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ நாம் நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய மனசையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய நேரத்தையும், சமயத்தையும், பலத்தையும் அவருக்கு நம்ம 2வது தான் கொடுக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಮ್ಮ ಬಲವನ್ನು, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸಮಯವನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ 2ನೇದಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ. 20 வருஷம் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் 20 ವರ್ಷ ನಾನು ಸ್ವಂತವಾಗಿ ನನಗೋಸ್ಕರ ನನ್ನ ಸ್ವಾರ್ಥನಾಗಿ ಜೀವಿಸಿದ ಆ ಸಮಯದಲ್ಲಿ எனக்கு சந்தோஷம் நிறைவாய் கிடைக்கவே இல்லை. ನನಗೆ ಸಂತೋಷ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಿಗಲೇ ಇಲ್ಲ. மீதி இருக்கிற என்னுடைய ஆயுசு நாட்களை எல்லாம் நான் வந்து லாக் பண்ணி பிசாசு கையில கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினேன். ಮಿಕ್ಕಿರುವ ನನ್ನ ಆಯುಷು ಕಾಲವನ್ನು ಸೈತಾನನಿಗೆ ಅದನ್ನು ಕೊಡಲು ನಾನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆ. அவன் சொன்னான் செத்து போயிரு. ಸೈತಾನ ಹೇಳಿದ ಸತ್ತು ಹೋಗು ಎಂದು. சூசைட் பண்ணிட்டு சாவு, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಯಿ, குடிச்சு சாவு,
ಕುಡಿದು ಕುಡಿದು ಸಾಯಿ, கெட்ட பழக்கம் செஞ்சு சாவு, ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿ ಸಾಯಿ, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வேகமா பைக்ல போய் விழுந்து அடிச்சு விபத்துல மண்டைய உடைஞ்சு சாவு, ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ವೇಗವಾಗಿ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಪಕಾರದಲ್ಲಿ ಸಾಯಿ. அப்படிதான் எனக்கு பிசாசு சொன்னான். ಹಾಗೆ ನನಗೆ ಸೈತಾನ ಹೇಳಿದ. அப்பொழுது என்னுடைய அண்ணன் எனக்கு என்ன பண்ணாரு, நீ ஒரு கூட்டம் நடக்குதுப்பா, கொஞ்சம் கிட்டார் எங்களுக்காக போட்டீங்கன்னா நல்லா இருக்குமாப்பா. ಆಗ ನನ್ನ ಅಣ್ಣನವರು, ನನ್ನ ಅಣ್ಣ ಒಡ ಹುಟ್ಟಿದ ಅಣ್ಣ ಅವರು ಕರೆದು ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೆ ಗಿಟಾರ್ ಅನ್ನು ಬಾರಿಸಿ ಒಂದು ಕರೆದರು. அப்ப ನಾನು யோசனை பண்ணேன். ಆಗ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, சரி நம்ம பிசாசு கையில லாக் பண்ணி கையில கொடுக்க போறோம், ಸರಿ ನಾವು ಹೇಗಾದರೂ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಅದನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇವೆ, ஏன் நம்ம ಅಣ್ಣனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லி சரி ஒத்துக்கிட்டேன். ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಅಣ್ಣನಿಗೆ ನಾವು ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಸೈತಾನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸೋಣ ಅಂತ ನಾನು ಹೋದೆ. ஆனாலும் அங்க போன உடனே, ಅದರಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ நான் நம்பிட்டு இருந்த தெய்வம் எதுவுமே எனக்கு செய்யாமல் இருக்கும் போது, ನಾನು ನಂಬಿದ ದೇವರುಗಳು ಏನು ನನಗೆ ಮಾಡದೆ ಹೋದದರಿಂದ, ஒரு தேவன், ಒಂದು ದೇವರು ಮಾತ್ರ, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ಆತನು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. அவர் முந்தி, அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அன்பு காட்டுகிறார். ಆತನೇ ಮೊದಲು ನನಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. அதனாலதான் நான் இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறேன். ಆದ್ದರಿಂದಲೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்பொழுது கூட நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய அன்பினால தான் என்று நான் தெரிந்து கொண்டேன். ಈಗ ಕೂಡ ನಾನು ಜೀವಿಸುತ್ತಿರುವುದು ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದಲೇ ಎಂದು ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. அருமையான சகோதரனே சகோதரியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, இன்னைக்கு உங்களுக்கு உயிரோடு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದೀರಿ ಎಂದರೆ தேவன் உங்கள் மேல ஏற்கனவே முதல்லயே அன்பு காட்டியிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಮೊದಲೇ ಈಗಾಗಲೇ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. அதை நன்றி உள்ளவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರು ಕೈ ಎತ್ತಿ ನಾವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. அல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ಆತನ ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಕೊನೆಯವರೆಗೂ ಉಂಟು. இப்போ ಈಗ அவர் ஏற்கனவே நமக்கு முதல்ல அன்பு அவர் காட்டினபடினா, ಆತನು ಮೊದಲನೇ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ್ದರಿಂದ இப்போ நான் என்ன பண்ணணும்? ಈಗ ನಾನೇನ್ ಮಾಡಬೇಕು? அவர் எந்த அளவுக்கு அன்பு காட்டினார் தெரியுமா? ಆತನು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು ಗೊತ್ತಾ? யோவான் 3:16 படிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்குது? ಯೋಹಾನ 3:16 ಓದಿದರೆ ಏನು ಅದರಲ್ಲಿ ಬರ್ದಿದೆ? God so loved the world that he gave us his only begotten son, that whosoever believeth in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಕುಮಾರನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಅದನ್ನು ನಂಬುವವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ನಾಶವಾಗದೆ ಅದು ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 யோவான் 3:16 படிச்சு பாத்தீங்கன்னா, 1 ಯೋಹಾನ 3:16 ಓದಿ ನೋಡಿದರೆ, தேவகுமாரன் பூமியில வந்து, ದೇವಕುಮಾರನು ಭೂಮಿಗೆ ಬಂದು அவன் என்ன பண்ணினாரு? ಆತನೇನು ಮಾಡಿದನು? தன் ஜீவனையே நமக்காக சிலுவையிலே ರಕ್ತத்தை ஊற்றி உயிரையே கொடுத்து விட்டார். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ರಕ್ತವಾಗಿ ಸುರಿಸಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. அப்ப இந்த வருஷம் முழுசும், ಹಾಗಾದ್ರೆ ಇಡೀ ವರ್ಷವು 2026 ಮುಳುಸುம், ಇಡೀ 2026 ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲು நீங்க என்ன பண்ணணும்? ನೀವು ಮೊದಲು ಏನು ಮಾಡಬೇಕು? ಮತ್ತಾಯ 22 ಮತ್ತಾಯ 22 ವಚನ 37 ವಾಕ್ಯ 37 22 37 22-37. Jesus replied, love the Lord your God. Love the Lord your God with all your heart, with all your heart, and with all your soul, with all your soul, and with all your mind. With all your mind. What you should do? You should love the Lord. And the next verse says, this is the first and greatest commandment. This is the first and the greatest commandment. ಈ ಆಜ್ಞೆ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಮತ್ತು ಮೊದಲನೆಯದು. ವಾಸಿಂಗ ಕನ್ನಡ, ತೆಲುಗು, ಕನ್ನಡ. అందుకాయన నీ పూర్ణ హృదయముతోను, పూర్ణ హృదయము, మీ పూర్ణ ఆత్మతోను, పూర్ణ ఆత్మవు, మీ పూర్ణ మనస్సుతోను, పూర్ణ మనస్సు నీ దేవుడైన ప్రభువును ప్రేమింపవలెనని. ప్రేమించుడి. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அரையும் குறையுமா வராதப்பா, முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு மனசோடும் அன்பு கூறுவாயாக.
அடுத்தது என்ன வசனம் படிக்கிறீங்க? இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாவது கொடுக்கப்பட்ட பிரதானமான இம்பார்ட்டன்ட் ಕಟ್ಟಳೆ ಅದುதான். ಇದು ಮೊದಲನೇದಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಮುಖ್ಯವಾದ ಆಜ್ಞೆಯು. ಆತನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನನ್ನು ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಬುದ್ಧಿಯಿಂದಲೂ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬ ಆಜ್ಞೆಯೇ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಮತ್ತು ಮೊದಲನೆಯದು. அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord. இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம்? ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ? நம்ம இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியா மீதி ஜீவன் இருந்தா, சக்தி இருந்தா, டைம் இருந்தா, நான் வரேன், நான் இதை செய்யறேன் அப்படி சொன்னீங்க. ನಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಲ್ಲ ನಾವು ಜೀವಿಸಿ ಕೊನೆಯದಾಗಿ ಮಿಕ್ಕಿರೋದನ್ನು ಇಷ್ಟವಿದ್ದರೆ ಸಮಯವಿದ್ದರೆ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, ಟೈಮ್ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಟೈಮ್ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, காசு இல்ல பாஸ்டர், ಹಣವಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஸ்ட்ரெங்த் இல்ல பாஸ்டர், ಅದೆಲ್ಲ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಲವಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ அப்படி சொல்லி நீங்க உங்களையே நீங்க ஆஃப் பண்ணிட்டே போனீங்கன்னா, ಎಂದು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋದರೆ, ಆಫ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋದರೆ ನಿಮಗೆ ಜೀವ ಒಳಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕು ಸಿಗುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವ ಒಳಿ ವೇணுமா? ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕು ಬೇಕಾ? ಯೇಸುவை பின்பற்றுங்கள். ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. எப்போ? ಯಾವಾಗ? ஒருத்தன் சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், ಅப்புறமா உம்மை பின்பற்றேன்னு சொன்னான். ಒಬ್ಬ ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲು ದೇವರೇ ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಆಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னொரு சொன்னா, ಮತ್ತೊಬ್ಬ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே நான் உம்மை தான் பின்பற்றுவேன், ஆனால் இப்ப இல்ல, நாளைக்கு வந்து பண்றேன். ದೇವರೇ ನಾನು ಕರ್ತನೆ ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸುವೆನೋ, ಆದ್ರೆ ಇವಾಗಲ್ಲ, ನಾನು ನಾಳೆ ಬರುತ್ತೇನೆ. எங்க அப்பா சாகர வரைக்கும் நான் வர முடியாது, ನನ್ನ ತಂದೆ ಸಾಯುವವರೆಗೂ ನಾನು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் சொல்லாம கொள்ளாம நான் வர முடியாது. ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ನಾನು ಹೇಳದೆ ಕೇಳದೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவங்க சம்மதம் இல்லாம நான் எந்த தீர்மானமும் எடுக்கவே மாட்டேன். ಅವರ ಸಮ್ಮತಿ ಇಲ್ಲದೆ ನಾನು ಯಾವ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நாங்க கமிட்டி மீட்டிங் போட்டு பேசிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு சொல்றோம். ನಾವು ಕಮಿಟಿ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಮಾಡಿ ನಾವು ಮಾತಾಡಿ ಆಮೇಲೆ ಬಂದು ಹೇಳ್ತೇನೆ. ஏசு சொன்னாரு, ಯೇಸು ಏನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತಾ? கலப்பெண் மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே மாட்டான். ನೊಗದ ಮೇಲೆ ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಹಿಂತಿರುಗುವವನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಹಿಂತಿರುಗಿ ನೋಡುವವನು ಅದು ಹೇಗಿದೆ, ಇದು ಹೇಗಿದೆ, ಅದು ಏನಾಯ್ತು, ಇದು ಏನಾಯ್ತು, ಆಮೇಲೆ ಬರ್ತೀನಿ ಯೇಸುವೆ ಬರ್ತೀನಿ. ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅರ್ಹತೆನೇ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, ನಿತ್ಯ ಜೀವನ ಸಿಗಲ್ಲ, ಹೋಗು, முடிஞ்சு போச்சு, ಮುಗ್ದೋಯ್ತು. இந்த வருஷம் முழுசும் கர்த்தரனை செய்வார்கள் அவர் சொல்லிட்டார். ಈ ವರ್ಷವಿಡೀ ದೇವರೇನು ಮಾಡುತ್ತಾನೆಂದು ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. நாம் என்ன செய்ய போறோங்கிறதையும் நம்ம சொல்லணும். ನಾವೇನು ಮಾಡಲಿದ್ದೇವೆ ಎಂದನ್ನು ಕೂಡ ನಾವು ಹೇಳಬೇಕು. எது உங்களுக்கு பிரதானம், எது உங்களுக்கு முதல்ல, எது உங்களுக்கு வாழ்க்கை முழுதும் செய்ய போறீங்க, ಯಾವುದು ನಿಮಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯ, ಯಾವುದು ನಿಮಗೆ ಮೊದಲು, ಯಾವುದನ್ನು ನೀವು ಜೀವವಿಡೀ ಮಾಡಲಿದ್ದೀರಿ. கண்களை மூடி யோசனை பண்ணுங்க, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் கழித்து போடுவதற்கு பிசாசு உங்களை சோதிப்பான். ಜೀವನವೆಲ್ಲ ನೀವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾಲವನ್ನು ಕಳೆಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. சுயநலத்துக்காகவே வாழும்படி பிசாசு உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಮತ್ತು ಲೋಕವು ಬೋಧಿಸುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதை சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார்? ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮಗೆ ಯಾವುದನ್ನು ಹೇಳಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ? கண்ணை மூடின நிலைமையிலேயே நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிப்போம். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರುವ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ನಾವು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ.